அந்நியனின் முன்கு நசைத்திடல் வேண்டும். எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கு நோக்கிலும் வெற்றி மற்றாங்கே. விடுத்த வாய்மொழிக்கு எங்களும் வெற்றி, வேண்டினேன் என கருணிகள் காழி. தடுத்து நிற்பது தெய்வமதேனும் சாரும் மானுடமேனும், படுத்து மாய்ப்பல் அருட்பெரும் காரி என்று பாடி எனக்கு சர்க்குருவாய் வந்திருக்கின்ற மகாகவி பாரதியை வணங்கி நல்லதொரு காலை பொழுதிலே கூடியிருக்கின்ற அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சேவ் அவர் மதர்லேண்ட் செமினார் ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பாக நடைபெறுகின்ற மிகப்பெரிய கருத்தரங்கு. பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையிலே இந்த நாட்டில் உள்ள பாவப்பட்டவர்களின் துன்பங்களை பார்க்க பொறாமல் ஒரு நல்ல புண்ணியமூர்த்தியாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக இந்த ஊழல் எதிர்ப்பு இயக்கம் தான். அந்த வகையிலே இங்கு மூலவராக ஐயா திரு NK வேலு அவர்கள் அமர்ந்திருக்க, சுற்றிலும் உற்சவர்களாக அத்துணை பெருமக்களும் அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நல்ல ஒரு நிகழ்விலே சிறப்பு விருந்தினர்களாக வர இருக்கின்ற அண்ணா பல்கலைக்கழகத்தின் மேலாள் துணைவேந்தர் திரு பாலகுருசாமி அவர்களுக்கும் திரு டேவிட்சன் தேவாசிரந்தம் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நல்ல தலைப்பு கொடுத்திருக்கிறது கொஞ்சம் நேரம், அதனால சுற்றி வந்து எல்லாம் சொல்லாம நேரடியாக விஷயத்துக்கு வந்துருந்தாங்க. ஊழல் கொள்ளையர்களிடமிருந்து நம் பாரத தேசத்தை காப்பாற்ற பெரிதும் வேண்டப்படுவது என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 தலைப்பு வச்சிருக்காங்க. ஊழல் உணவுகின்ற இடமெல்லாம் ஊர் கூடி தட்டி கேட்பது. இன்னொரு தலைப்பு என்னன்னா ஊழல்வாதிகளை தேச துரோகிகளாக பிரகடனம் செய்வது. இன்னொன்னு ஊழலுக்கு மரண தண்டனை எனும் சட்ட திருத்தம் செய்வது. இப்ப இந்த 3 தலைப்பை பார்க்கின்ற பொழுது ஊழலினுடைய கொடூரமும் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்திட்டா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் பெரியவர்களுக்கு தோன்றி இருக்கிறது என்ற வகையிலே இதுக்கு நம்ம எல்லாம் செய்யறது நல்ல மனமும் வந்த என்ன சொல்லணும்னா வரவேற்பை தான் நம்மளால நல்க முடியும். இவர்களை மனமாற உங்களால எவ்வளவு பலம் கொண்ட மட்டும் ஒரு மாணவர்களாகி நீங்க தான் பண்ணணும். ஒரு கை தட்டி ஐயா அவர்களுக்கு நீங்க தான் உங்களுடைய வாழ்த்துக்களை தரும். அவங்களுக்கு பிடித்தமான கருத்துக்களை அள்ளி வீச போறாங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒரு நல்ல காரியம் என்னன்னா அப்பப்ப எங்கெங்க முத்துக்கள் தெரிந்தால் கூட நல்ல கருத்துக்கள் வருதோ அப்பெல்லாம் கை தட்டணும். அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. இப்போ ஊழல் அப்படின்னு எடுத்துட்டா ஊழல்னா என்ன? ஒரு மந்திரி ஒரு கார் ஃபேக்டரிக்கு போனாலும் சுத்தி பார்க்க, அது எந்த மந்திரின்னு தெரியல, ஒரு மந்திரி அந்த மந்திரி கார் ஃபேக்டரி சுத்தி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த மேனேஜர் பக்கத்துல வந்து சொன்னாரா, எல்லாம் பார்த்தீங்களா ஐயா அப்படின்னு. ஓ பார்த்துட்டேன் அப்படின்னு. அப்ப சரிங்க ஐயா எல்லாம் நல்ல விதமா இருக்கா? எல்லாம் நல்ல விதமா இருக்கு. அப்ப கையெழுத்து எல்லாம் நல்ல விதமா இருக்குன்னாரு. அப்புறம் உடனே அவங்க ஒரு காரை என்னங்க ஐயா எங்க சார்பில் நீங்க ஒரு காரை வச்சுக்கோங்க அப்படின்னு. இல்லப்பா நான் அப்படி எல்லாம் நினைச்சோம், நான் கைவிட்டு இதெல்லாம் எதுவும் வாங்குறதில்ல, எனக்கு வேண்டாம். உடனே அதுக்கு பக்கத்துல இருந்த அந்த மேனேஜர் சொன்னாரு, அப்படிங்களா ஐயா நீங்க சும்மா எல்லாம் வாங்க வேண்டாம், ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு அப்புறம் வேணா வாங்கிக்கோங்க. உடனே அவர் என்ன பண்ணாரா, 2 500 ரூபாயை கொடுத்து இந்தாப்பா ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு கார்னா 2 500 ரூபாய்க்கு 2 கார் கொடுன்னு தெரியாம கேட்கறாங்கன்னா இதுதான் ஊழல். இத இப்படிதான் ஒரு சின்ன பையன் ஒருத்தன், இப்போ இன்னும் கூட கொஞ்சம் சின்ன பசங்க கிட்ட ஊழல் எப்படி மனசுல பதிஞ்சிருக்குங்கிறதுக்கு வேடிக்கையா ஒரு அனுபவம் பாருங்களேன். ஒரு சின்ன பையனுக்கு ரூபாய் 100 ரூபாய் தேவைப்பட்டது. அவன் உடனே என்ன பண்ணா, யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல, கை நீட்டி கேட்டா பிச்சையாயிரும், அதனால கடவுள்கிட்ட கேட்கறலாம் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டான். கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு எப்படி கேட்க முடியும்? ஒரு 4 நாள் ப்ரே பண்ணா கடவுள் கொடுத்த பாட்டை காணும். 100 ரூபாய் கொண்டு வந்து சாமி இப்படியா கொடுக்க முடியும்? முடியல. சரின்ட்டு ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணா, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு ஒரு கடிதாசி போடுறது அப்படின்னு போட்டாங்க. ஏன்னா டெலிகிராம் தான் இப்ப க்ளோஸ் ஆயிடுச்சு, அதனால கடிதாசி எழுதலான்னு கடிதாசி எழுது. கடிதாசி எழுதின போது மேல வந்து எழுதிட்டு, அன்புள்ள கடவுளுக்கு எனக்கு ஒரு 100 ரூபாய் தேவைப்படுகிறத நீங்க கொடுக்கணும் அப்படின்னு எழுதி முடிச்சிட்டாங்க. எழுதி முடிச்சுட்டு அவன் என்ன பண்ணா, 2 அட்ரஸ் போடணும்.
போட்டான் டு காட் அப்படின்னே போட்டு டு கடவுள்னே போட்டு கடிதம் அனுப்பிச்சாச்சு. போஸ்ட் ஆபீஸ்ல பார்த்தாங்க, இதை என்ன பண்றது, டு கார்டன் போட்டிருக்கான், யாருக்கு கடவுள் எந்த கடவுளுக்கு அனுப்புறதுன்னு தெரியல. ஒன்றாகி பலவாய் அறிந்து விரும்பி நிற்கின்ற அத்தனை கடவுளுக்கும் அனுப்ப முடியாது. அதனால ஒரே வழி என்னன்னு அவன் என்ன பண்ணா, ஜனாதிபதி அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அதை நேரம் ராஷ்டிரபதி பவனுக்கு அனுப்பிச்சுட்டார். அங்க போயிடுச்சு லெட்டர். பார்த்தாரு ராஷ்டிரபதி, பார்த்துட்டு பாவம் பையன் இவ்வளோ இதாக கேட்டிருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபா பிஏ கிட்ட சொல்லி 50 ரூபாய் அனுப்பிச்சு விட சொல்லிட்டார். அந்த 50 ரூபாய் இந்த பையனுக்கு வந்து சேர்ந்த உடனே இந்த பையன் பார்த்த உடனே, அன்புள்ள கடவுளுக்கு தாங்கள் பணம் அனுப்பியதற்கு நன்றி, ஆனால் ஒரு சிறு திருத்தம், தாங்கள் நேரடியாக எனக்கே கொடுத்திருக்கலாம், ராஷ்டிரபதி பவனம் மூலமாக வந்ததில் 50 ரூபாவை காணவில்லை. இதுதான் ஊழல். அடுத்து இன்னொரு சின்ன, ஏன்னா நான் எடுத்த உடனே ஊழல் பத்தி எப்படி என்னென்ன எங்கெங்க ஊழல் நடக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, நடுவர் அவர்களை கூறிவிட்டபடியால்னா அது கஷ்டம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நடுவர் அவர்களை காலமாக்கி விட்டபடியால் அப்படின்னு கூட சொல்றது உண்டு. நிறைய இடங்கள் அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது உண்டு. இப்ப இன்னொரு வேடிக்கை பாருங்களேன். ஒரு பிரபலமான ஒரு அரசு ஊழல் சம்பந்தமா ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு வக்கீல் கிட்ட கேட்கிற, வக்கீல் வந்து அந்த சாட்சி கிட்ட கேட்கிறாரு, தயவுசெய்து நீ பார்த்தேன்னு ஒத்துக்கையா அப்படின்னு. இல்லை அப்படின்னு அவன் பேசாமே நிற்கிறான். அப்புறம் மறுபடியும் சொல்றாரு, ஒரு 5000 கொடுக்குறேன், பேசாம தயவுசெய்து ஒத்துக்கோ அப்படின்னு. இவர் அப்பவும் காது கேட்காத மாதிரி நின்றுட்டே இருந்தார். யாரு? சாட்சி. மறுபடியும் என்ன பண்ணாரு அந்த வக்கீல், இன்னும் கொஞ்சம் சத்தமா கேட்டார் வழக்கறிஞர். அவருக்கு அவர் பாடு சத்தமா கேட்டோம், ஒத்துக்கையா 5000 அப்படின்னு. மறுபடியும் ரொம்ப கோபம், 5000 தரம் ஒத்துக்கையா, நீ பார்த்தாங்கிறத ஒத்துக்கானோன்னு அப்பவும் பேசாம இருந்தோன்னு நீதிபதி கோபம் வந்துருச்சு. நீதிபதியே அந்த சாட்சியை பார்த்து கேட்டாரு, அவர் தான் அவ்வளவு முறை கேட்கிறாரு, ஆமான்னு ஒத்துக்கைய அப்படின்னு சொன்னோன்னு அதுக்கு சொன்னா அந்த சாட்சி நிதானமா, நான் உங்களை தான் சொல்றாங்களா, உங்ககிட்டதான் 5000 கொடுக்குறாங்கன்னு நினைச்சிட்டாரு. அப்ப எங்கெங்க ஊழல் நடக்கின்றது, நிறைவாக ஊழல் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு வச்சோம்னா, ஒரு மிகப்பெரிய தேச தலைவருக்கு ஒரு சிலை, வெண்கல சிலை அமைப்பதாக முடிவு செய்யப்பட்டது ஒரு ஊர்ல. அது எந்த ஊர்னால நம்ம பேசிக்கலாம் தான். ஒரு ஊர்ல நடைபெற்றது. அப்புறம் எல்லாம் ஊர் கூடி எல்லாம் கூட்டம் சேர்ந்து வெண்கல சிலை அமைச்சர்லாம் நல்லா பேசி ஒரு 75 லட்சத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிலை 6 அடி உயரத்துல, அவர் ஆஜான பகவான தலைவர் 6 அடி உயரத்துல செய்யலான்னு முடிவு பண்ணிச்சு. அடுத்தது சிலை செஞ்சாச்சான்னு எல்லாரும் கேட்கறாங்க. ஆமா செஞ்சாச்சுன்னு 1 மாசமா அது செய்ததாக அப்படியே சொல்றாங்க. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 4வது மாதம் சிலை செய்ததாக அறிவிக்கப்பட்டது. இப்ப சிலையை பிரதிஷ்டை பண்ணணும். விக்கிரக பிரதிஷ்டை மாதிரி தான். உள்ளபடியே பார்த்தீர்கள் என்று சொன்னால், அன்னைக்கெல்லாம் அவ்வளவு அருமையாக நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக உழைத்த அத்துணை பெருமக்களுக்கும் சிலை செய்து பிரதிஷ்டை செய்தால் கடவுள் வேறு எங்கும் இல்லை, அவர்கள் வழியிலே தான் கடவுள் இருக்கிறார். இப்போ அந்த சிலை வைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும்னா, சிலை வைக்கிற நாள் வந்தது, நல்ல நாள் குறிப்பிட்டாச்சு, முகூர்த்த நேரமும் குறிப்பிட்டாச்சு, சிலை வைக்கிறதுக்கு சிலை வந்தாச்சா, அதான் வருதுங்க. சரி, இப்போ ஒரு பெரிய லாரி வந்து இறங்குச்சு. லாரியில இருந்து ஒரு பெரிய சிலை இருந்தா, பெரிய 6 அடி சிலை, கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய பெட்டி இருக்கணும். அவ்வளவு பெரிய பெட்டியிலிருந்து ஒரு பெட்டி எடுக்கிறாங்க, மரச்சட்டங்களால் ஆன பெட்டி. பெட்டினா நம்ம கைமாறுற பெட்டியை சொல்லல, மரச்சட்டத்தினால் ஆன பெட்டி. அந்த பெட்டியை இறக்கணும். உடனே எல்லாரும் அப்பா சிலை வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் அப்படியே அந்த ட்ராலி வச்சு அந்த மரப்பெட்டியை தள்ளிட்டு வந்து இங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்துறதுக்கு பிற்பாடு இப்ப அந்த மரச்சட்டங்களை எல்லாம் பிரிச்சு எடுக்கிறாங்க. முதல் மரச்சட்டம் பிரிச்சு எடுக்கப்பட்டாச்சு, முதல் பெட்டி. மறுபடியும் அதுக்குள்ள ஒரு சின்ன மரப்பெட்டி, மறுபடியும் அந்த சட்டத்தை எல்லாம் பிரிச்சு எடுத்தாச்சு. மறுபடியும் அதுக்குள்ள ஒரு சின்ன பெட்டி, மறுபடியும் அதுக்குள்ள ஒரு சின்ன பெட்டி, மறுபடியும் அதுக்குள்ள ஒரு சின்ன பெட்டி. கிட்டத்தட்ட 7 அடுக்குகளுக்கு பிற்பாடு ஒரு இவ்வளவு உயர பெட்டி எடுக்கப்பட்டது. அந்த பெட்டியிலிருந்து இத்தனை அடி வெண்கல சிலை எடுக்கப்பட்டது என்று சொன்னால் இதுதான் ஊழல். மிக பெரியதாக ஒன்று சொன்ன ஒன்று கடைசியில் மிக சிறியதாக மாறின கதை. இப்ப நீங்க பாருங்க, ஐஸ் கட்டி ஒன்ன கையில கொடுத்தோம்னா இப்படி இருந்து ஆரம்பிச்சு கடைசியில் அங்க இன்னொருவரிடம் போய் சேர்க்கின்ற பொழுது அந்த ஐஸ் கட்டி வெறும் நீராகத்தான் இருக்கும். அப்ப திட்டங்களும் அத்துணை நல்ல விஷயங்களுமே
ஊழல் என்கின்ற மிக பெரும் பெருச்சாளி அரக்கனால் கொள்ளையடிக்கப்பட்டு நமக்கு திரும்ப கிடைப்பது என்ன என்று சொன்னால் ஒன்றுமே இல்லாத ஒன்றுதான் கிடைக்கின்றது என்பதால் இன்றைய சூழல் மிக அருமையான தலைப்பு. இவங்க 9 பேரும் நல்ல சாம்பவான்கள்னே சொல்லலாம். பல கல்லூரிகளில் இருந்து சல்லடை போட்டு அலசி எடுக்கப்பட்ட நல்ல இளைஞர்கள். இவர்களின் கையில் இப்பொழுது மேடை கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே கூறியபடி ஊழல் உழவுகின்ற இடமெல்லாம் ஊர்கூடி தட்டி கேட்பது, ஊழல்வாதிகளை தேச துரோகிகளாக பிரகடனம் செய்வது, ஊழலுக்கு மரண தண்டனை எனும் சட்ட திருத்தம் செய்வது என்கின்ற இந்த 3 அருமையான தலைப்புகளிலே இப்பொழுது பட்டிமன்றம் ஆரம்பமாக இருக்கின்றது. உங்களுடைய வேலை ஏற்கனவே குறிப்பிட்டபடி நல்ல கைத்தட்டல்கள். எப்பொழுது குழந்தைகள் அற்புதமாக பேசுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய கைத்தட்டல்களை வைத்துதான் தீர்ப்பு மரண தண்டனைக்கா, தேச துரோகி என்று பிரகடனம் செய்பவருக்கா, இல்லை ஊர்கூடி தட்டி கேட்பதற்கா என்று முடிவு செய்யப்படும் என்று கூறி இப்பொழுது அமைச்சர் என்ன சொல்றாங்க தெரியும். அந்த நிலைக்கு போயிட்டு இருக்கு. இது மட்டும் கிடையாது, அரசு ஊழியர்கள் எவ்வளவு ஊழல் செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சிருக்காங்க. நாம கஷ்டமா போன ஒரே ஒரு இடம் பார்த்தீங்கன்னா மருத்துவமனை. அங்கேயும் சரியான பயிற்சி இல்லாம மருத்துவர்கள் அனுமதிக்கப்படுறாங்க. தரம் குறைந்த மருந்துகள் விநியோகிக்கவில்லை. இதனால் பாதிக்கப்படுவது எத்தனை ஏழை மக்கள், எளிய மக்கள் கஷ்டப்படுறாங்க. இது மட்டும் நீங்க ஒரு சாதாரண மனிதன் காலையில வீட்டிலிருந்து அனுமதித்து போயிட்டவர்கள் எத்தனை ஊழல் பார்க்க வேண்டியதா இருக்கு. காத்தால வண்டி வீட்டில் எடுக்காது, நேரா போறான், போலீஸ்க்கு மாட்டிக்கிறான். அங்க ஒரு சிலர் நல்லா வாங்கியிருப்பாங்க, 500 ரூபா மட்டும் தான் கேட்பாங்க. சரி ரைட்டு, அங்க ஒரு ஊழல். சரி அங்கதான் முடிஞ்சுதா? இல்ல, நேரா பெட்ரோலுக்கு போறான், 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போறான். அங்க சண்டால என்ன பண்றான், 90 ரூபாய்க்கு தான் போறான். இப்ப புகார் செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கு. கேட்டவரே இப்ப காணும். அதெல்லாம் கேட்டா சொல்றேன். உழுதுண்டு வாழ்வாகை வாழ்வர் மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று என் ஐயன் பொய்யில் புலவர் சொன்னதை இன்னைக்கு பொய்த்து கொண்டேதான் போயிட்டு இருக்கு. விளைந்தால் மனிதனுக்கும் காய்ந்தால் விளைநிலத்திற்கும் கொடுக்கக்கூடிய வறுமை கடவுளான என் ஏழை விவசாயி தான் வாங்கிய கடனை கூட கட்ட இயலாமல் தினம் தினம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறான். நடுவரே, நீங்க காடுகளை பார்த்துருப்பீங்க. காடுகள்ல என்னென்ன இருக்கு? அனைத்திலும் ஊழல் தானே. ஏன் நம்ம கோவை எடுத்துக்கோங்க. அம்மன் குளம், புளியங்குளம் என்று பெயர் தெரிந்த எத்தனையோ குளங்கள் அழிந்து போய்விட்டன. ஆனால் எத்தனை பேர் நம்ம முன்வந்தோம் அதனை தட்டி கேட்க. நடுவர்களே, ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ உங்க பக்கத்து வீட்டுல ஏதாவது திருட்டு போயிடுச்சுன்னா நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? அங்க இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு என்னன்னு பேசாம இருக்கிறதா? நீங்க உங்களை மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கிறனாலதான் இந்த ஊர்ல இப்படி வளர்ந்து இருக்கு. ரெண்டுமே மாத்திருக்கோம். ஏன்னா உங்க தலைவியா இருக்கிறாங்க இல்லையா, மாத்தி நீங்க அந்த சின்ன திருட்டை 4 பேர் போய் ஊர்கூடி தட்டி கேட்டீங்கன்னா நம்ம நாட்டுல இருக்கிற லட்சம் கோடி திருட்டை யாரு தட்டி கேட்க முன்னாடி வருவா? நாம தாங்க வரணும். நம்ம சிலர் ஓட்டு போடுவது மட்டுமே நம் கடமை நினைச்சிட்டு இருக்கோம். ஓட்டு போடுவது மட்டும் நம்ம கடமை இல்லைங்க. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிகள் ஒழுங்காக மக்களுக்காக பணிபுரிகிறார்களா என்று பார்ப்பது நம் கடமை. அந்த கடமையிலிருந்து நாம் தவறியதால் எடுத்த விளைவுதான் இந்த ஊழல். எங்க நாட்டுல அதிகாரம் செய்ய உனக்கு உரிமை இல்லடா, வெளியே போ, வெளியேறு என்று காந்திஜி போன்ற பெரியவர்கள் புறக்கணித்தார்களோ வெள்ளையன் பயந்து ஓடினான். அதுபோல் ஊழல் கொள்ளையிலும் நம் நாட்டை விட்டு பயந்து ஓட வேண்டுமாயின் நிச்சயமாக ஊழல் செய்பவர்களை தேச துரோகிகளாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொள்ள நான் விளைகிறேன். அடுத்து நடுவர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். வர்றவங்க கேள்வியே கேட்டுருங்க. ஜீனா என்ன? ஜீனா என்ன? நேதாஜி, காந்திஜி, பிதாஜி, நேருஜி. அடுத்து இப்ப நான் என்னுடைய குருவெல்லாம் ஜீன்னு தான் கூப்பிடும். இதெல்லாம் ஜி. நடுவர்களே, 1950 தான் நேருஜி, காந்திஜி. இப்ப என்ன ரெண்டு தெரியுமா நடுவர்களே? தூஜி தான் ஃபேமஸ். உண்மையா உழைக்கிறவனுக்கு காசு கூட இது சேர்க்க முடியல. ஆனா இவங்க என்னன்னா தூஜிங்கிறாங்க, ஜிங்கிறாங்க, கடைசியா பார்த்தா எத்தனையோ சி அடிச்சுட்டு போயிட்டாங்க. உலக உயிர்கள் எல்லாவற்றையும் ஊழல். இவ்வாறு ஊழல் பட்டியலில் இந்தியா 95வது இடத்தை விளங்குகின்றது. வெள்ளையர்களிடமிருந்து அடிமைப்பட்ட நாடு விடுதலை பெற்று
விட்டதா? ஆனால் இப்போ ஊழல் கொள்ளையரிடம் அடிமைப்பட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக நடுவர் அவர்களே, LIC என்னும் ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தை எடுத்துக்கொள்வோம். அதுவோ வீட்டுக்கடன் பிரிவி பல ஆயிரம் கோடி ரூபாய்களை தொழிலதிபர்களுக்கு வழங்குகிறது. அதுதான் அந்த தொழிலதிபர்கள் வழங்கிய பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் தான் 1.76 லட்சம் கோடி டூரிஸ்ட் பெற்ற ஊழலுக்கு அடிப்படை என்கிறது. அது மட்டுமா, LIC ஊழலை கைமாறி இயன்றது வெள்ளித்தட்டும் தங்கத்தட்டும் கிடையாது. நம்மிடம் இருப்பது அருமையான கைத்தட்டல்கள் தான். அந்த தட்டுகள் மூலம் அவர்களை வாழ்த்துவது. நான் ஏற்கனவே சொன்னபடி நீங்க யாருக்கு கை தட்டுறீங்களோ அவங்களுக்கு தான் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசி வச்சிருக்கோம். ஆனா இப்ப என்னாச்சுன்னா, இவங்க பேசினாலும் கை தட்டுறீங்க. அதுலயும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து எழுதியிருக்கா அங்கேயும் கை தட்டுறீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தேச துரோகிகள்னா அவங்களுக்கும் கை தட்டுறீங்க. தேச துரோகிகளுக்கு இல்ல, தேச துரோகிகளாக பிரகடனம் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கும் கை தட்டுறீங்க. மரண தண்டனை எனும் சட்ட திருத்தம் செய்வது அப்படின்னா அவங்களுக்கும் கை தட்டுறோம். இது யாருக்கு தான் தீர்ப்பு தருது என்கின்ற வகையிலே என்னுடைய தீர்ப்பு என்று எடுத்துக்கொண்டால் இது என்னுடைய தீர்ப்பு கிடையாது. உள்ளபடியே இந்த அரங்கினுடைய தீர்ப்பு உங்களுடைய மனசாட்சியின் தீர்ப்பாக எனக்கு தெரிந்த ஒரு சில வார்த்தைகளை பேசி தீர்ப்பு சொல்லினாங்க. ஊழல் குற்றவாளிகளை தாய்நாட்டை காக்கும் பொருட்டு அவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பது எனும் சட்ட திருத்தம் செய்வது இதை தீர்ப்பாக வைத்துக்கொள்ளும். அப்படி வச்சிட முடியுமா? இவங்க 2 பேரும் கேட்பாங்க, ஏங்க மேடம் 15 நாளா இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி உங்க முன்னாடியும் பேசி காமிச்சு, ஐயா வேணு ஐயா முன்னாடியும் பேசி காமிச்சிருக்கேன், அப்ப எங்களுக்கு என்ன அப்படின்னு. இப்ப மரண தண்டனை எனும் தீர்ப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னா யோசிச்சு பாருங்களேன், சட்ட திருத்தம் கொண்டு வரலாம். தன்னை சுட்டு கொன்றவனை பாக்குறாரு, பார்த்துட்டு சொல்றாரு, சுட்டு சாகிற நேரத்தில் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை கேராம் என்கின்ற வார்த்தை. சுட்டவனை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு இறந்தவர் நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள். 5 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய், ஏன் 5000 ரூபாய் தாளிலும் கூட அவர் தெய்வீக சிரிப்பு சிரித்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் அஹிம்சாவாதியாக இருந்ததாக அனைவருக்கும் தெரிந்த செய்தி. வின்ஸ்டன் சர்ச்சிலிடம் பார்லிமெண்டில் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது, நீங்கள் ஏன் ஒரு அரை நிர்வாண பக்ரி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை இன்னும் சுட்டுக் கொள்ளவில்லை, ஒன்றும் பண்ணாம இருக்கீங்க? பிரிட்டன் பார்லிமெண்ட்ல கேள்வி வருது நம்முடைய சுதந்திரத்துக்கு முன்பு. அப்போ அவங்க சொல்றாங்க என்னன்னு, யாரு? வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்றாரு, அவர் துப்பாக்கியை எடுத்திருந்தால் நான் என்னுடைய பீரங்கி குண்டுகளால் சல்லடை செய்திருப்பேன். அவர் பீரங்கி எடுத்திருந்தால் அதை விட மிக பலமான ஆயுதத்தால் அவரை சல்லடை செய்திருப்பேன். ஆனால் அவர் எடுத்ததோ அகிம்சை எனும் ஆயுதம். அந்த ஆயுதத்திற்கு எதிராக இன்று வரை என்றும் உலகத்தில் அதற்கு எதிரான ஆயுதம் கிடையாது. அப்ப ஒரு மகாத்மா பிறந்த பூமியிலே ஊழல் செய்தவனும் அவன் நம்முடைய சக இந்தியன். அவனுக்கு மரண தண்டனை எனும் சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதால் அவன் இறந்து விடுவதால் மற்றும் ஒன்றும் மாற்றம் வந்து விடுவதில்லை. எனவே இந்த பட்டிமன்றத்திலே அவர்களுடைய வழக்கை சற்றே தள்ளி வைத்திருக்கிறார். தேச துரோகிகளாக பிரகடனம் செய்வது என்று அடுத்த இது வருவார். என்னை பொறுத்த வரைக்கும் அது சரிங்க. மரண தண்டனை அப்படிங்கிறது நிச்சயமா முடியாது. ஏன்னா கண்ணெதிரே நடந்த குற்றவாளிக்கே மரண தண்டனை இன்னும் வரைக்கும் கொடுக்க முடியும். அதை எப்ப சட்ட திருத்தம் செய்யறது? அந்த சட்ட திருத்தம் செய்யறதுக்குள்ள சட்டத்தின் மிகப்பெரிய பொந்துகள் வழியாக யானைய பொந்து வெளிவரும். நம்மளால சட்ட திருத்தம் செய்ய முடியாது. அப்ப சரி, என்னுடைய நம்முடைய ஒரு தீர்ப்பாக வைத்துக் கொள்ளலாம், ஊழல் செய்கின்ற குற்றவாளிகள் அத்துணை பேருமே தேச துரோகிகளாக பிரகடனம் செய்து அவர்களை தள்ளி வைத்து விடலாம். சரிங்களா? சரிதானே? தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை தான் கேட்கிறோம். செய்யலாமா? செய்யலாம். கை தூக்குறாரு. அவர் தான் என்னை பிச்சை வேற எடுக்க சொல்லியிருக்காரு. கை தூக்குறாரு. இப்ப தேச துரோகிகளாக பிரகடனம் செய்வது அப்படின்னா
அதுவும் அவ்வளவு சீக்கிரம் ஆயிடுமா? முதல்ல ஊழல் செய்யறவனை பிடிக்கணும், கையும் களவுமா. அடுத்தது என்ன? பிடிச்சவனை கொண்டு போய் பத்திரமா கோர்ட்ல விடணும். விட்டவன் என்ன? நீதி, அதாவது நீதிபதி உயிரோட இருக்கிறாரோ இல்லையோ, நீதி உயிரோட இருக்கணுங்கிறது உண்மை. ஆனா நீதி பாதி ஆயிடுச்சுன்னு என்ன பண்ண முடியும்? நீதிபதி ஆயிட்டா ஒண்ணு, நீதி பாதி ஆயிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப தேச துரோகிகளாக பிரகடனம் செய்யறதுக்கு முதல்ல நம்ம அங்க கொண்டு போய் நிறுத்துவதற்கு யார் இருந்தால் அது முடியும். சுவாமி விவேகானந்தர் மிக அழகாக சொன்னார், அரைஸ், அவேக், அச்சீவ். எப்பொழுது அச்சீவ் செய்ய முடியும்? முதல்ல விழித்து எழுந்திருக்கணும். எழுந்த பிற்பாடு அடுத்தது அதை நோக்கி நகரணும். நகர்ந்த பிற்பாடு நாம நம்முடைய இலக்கை அடைய வேண்டும். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் அரை, இப்ப 3A, அரைஸ், அவேக், அச்சீவ். அதையே கொஞ்சம் 4 ஏக்களாக சேர்த்துக் கொள்ளலாம். அரைஸ், அவேக், அச்சீவ், ஆன்டி கரப்ஷன். அப்ப நம்ம தேசத்தை மிக அற்புதமான உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இவர்களை தேச துரோகிகளாக பிரகடனம் செய்வது என்பதே நம்முடைய தீர்ப்பாக சொல்லிடலாமா? முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கூட்டிட்டு போய் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் அங்க வைக்கணும். அலேக்கா தூக்கிட்டு போற மாதிரியா இருக்காங்க எல்லாரும். அவங்க சொத்தையும் கண்டெய்னர்ல தான் கொண்டு போகணும், அவங்களையும் கண்டெய்னர்ல தான் ஏறிக்கணும். அப்ப மூன்றாவதா இப்போ பாத்தீங்கன்னா மரண தண்டனை என்னும் சட்ட திருத்தத்தையும் நம்மளால இப்போதைக்கு முடியாது. தேச துரோகிகளாக பிரகடனம் செய்வது அப்படிங்கிறதும் முடியாது. சரி, ஊர்கூடி தட்டி கேட்பதே அப்படிங்கிறது தீர்ப்பு சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சா அதுல இருக்கின்ற சில சிக்கல்களையும் சொல்லி ஊர்கூடி தட்டி கேட்டா முயன்று விடுமா என்று பார்த்தோம் வச்சுன்னா அவங்க நிறைய சிக்கல்களை தான் சொன்னாங்க. அவங்களும் சொன்னாங்க, ஊர்கூடி தட்டி கேட்பது என்றால் என்ன? ஊர் என்றால் என்ன? இந்த கிக்காணி அரங்கத்திலே இருக்கின்ற இத்துணை பேரும் சேர்ந்ததும் ஒரு ஊர் தான். நல்லவர்கள் அனைவரும் சேர்ந்தால் அது ஊர் தான். உற்றவர் நட்டவர் ஊரார் இவருக்கு உண்மைகள் கூறி இனியன செய்தல் நட்டவம் ஆவது கண்டோம். இது நல்ல பெருந்தவம் யாரொன்றும் இல்லை. அப்ப இங்க நல்ல பெருந்தவமாக அமர்ந்திருக்கின்ற இந்த ஊழல் எதிர்ப்பு இயக்கமும் ஒரு ஊர் தான். பாரதி அழகா சொன்னா, பயம் தொலையுது பாவம் தொலையுது. பயம் போச்சுனாலே பாவம் தொலைஞ்ச மாதிரி. அப்ப பயம் போகணும். ஊர் கூடி தட்டி கேட்கின்ற அந்த வேகம் வர வேண்டும். ஒருவன் ஊழல் செய்கின்றான் என்று சொன்னால் கண்ணுக்கு எதிராக ஊழல் செய்யறானா ஒருத்தர் கேட்டா அது நிச்சயமா முடியாதுங்க. இப்ப நம்ம இங்க பேசி முடிச்சுட்டு வெளியே போயிட்டு மறந்துட்டோம்னா அது அல்ல இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி. ஒரு ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் ஒரு அருமையான இந்த விழாவை எடுக்கின்றது என்று சொன்னால், தாய்நாட்டை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழா எடுக்கப்படுகிறது என்று சொன்னால், இங்கிருந்து செல்கின்ற ஒவ்வொரு மனதிலும் விதை விதைக்கப்பட வேண்டும். ஊழலை எதிர்க்க வேண்டும் என்கின்ற விதை விதைக்கப்பட வேண்டும். அவங்க சொன்னாங்க, நான் போலீஸ்காரங்கிட்ட 500 ரூபாய் கொடுத்தா அவங்க விட்டுறாங்க அப்படிங்க. அவர் அப்படியே சொன்னார். ஏங்க, நான் தெரியாம தான் கேட்கிறேன், வீட்டை விட்டு வெளியே போற பொழுது வண்டிக்கான லைசன்ஸும் இன்சூரன்ஸும் இல்லாம நீங்க ஏன் போனீங்க? போனது உங்க தப்புதானே? அப்ப தவறு முதல்ல நம்ம செய்யாம இருந்தாதான் வெளியே இருக்கின்றவர்களும் தவறுக்கு நாம அவர்களை தூண்டுகோலாக இருக்க மாட்டோம் என்பதுதான் நியதி. அன்பனும் நீர் பாய்ச்சி அறிவினும் ஏறுழுந்து சாத்திர களை நோக்கி வேதம் பயிர் செய்து இன்ப பயனறிந்து தின்பதற்கு மகாசக்தியின் அருள் வேண்டும். அப்ப இன்பம் என்பது இங்கே என்ன என்று சொன்னால், ஊழல் இல்லாத ஒரு நல்ல நாடு, மனிதர் நோக்க மனிதர் பார்க்கும் அவலம் இங்கே ஏற்படக்கூடாது என்பதுதான். ஒரு குறும்படத்தை சொல்லி இந்த தீர்ப்பை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். மரம் என்கின்ற ஒரு குறும்படம், எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய சாலை, அந்த சாலையில இவங்க போயிட்டு இருக்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு எல்லாம் போக்குவரத்து இடைஞ்சல் ஆயிருது, எல்லாரும் நின்னுறாங்க. நின்ன உடனே பார்த்தா என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாரும் எட்டி பாக்குறாங்க. எப்பா, இன்னைக்கு நடக்க முடியாது போல இருக்கு, இன்னைக்கு போக முடியாது போல இருக்குப்பா, இன்னைக்கு பஸ் போகாதாட்டு இருக்கு, இன்னைக்கு கார் போகாதாட்டு இருக்கு, இன்னைக்கு முழுவதும் முடிஞ்சாலும் முடியாதாட்டு இருக்கு. இப்படியே வந்துட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா ஒரு சின்ன பையன் ஸ்கூல் வேன்ல இருந்து எட்டி பார்க்கறான். அவன் எட்டி பார்த்துட்டு எதுக்காக பார்க்கறான்? மழை வேற ஜோடு பெய்யுது. எட்டி பார்க்கிற
போது அவனுக்கு ரோடு ஏன் டிராபிக் ஆகிருக்குங்கிறது தெரியுது. நேரம் என்ன பண்றான்னா தன்னோட ஸ்கூல் பேக்கையும் மாட்டிக்கிட்டு இறங்குறான். வேன்ல இருந்து இறங்கினவன் நேரம் போய் பார்க்கறான். பார்க்கின்ற பொழுது இடையில குறுக்க ரோட்டுக்கு நடுவுல காத்துல பலத்த காத்துல ஒரு மரம் கீழே கிடக்கு. கிடந்த அந்த மரத்தை தள்ளுவதற்கு யாரும் முயற்சி பண்ணாம இது என்னாச்சு, இது என்னாச்சு, இது ஏன் அப்படியாச்சு, ஃபயர் சர்வீஸை கூப்பிடுங்க, போலீஸை கூப்பிடுங்க, அவங்கள கூப்பிடுங்க, இவங்களை கூப்பிடுங்க சொல்றாங்களே ஒழிய இவங்க கூப்பிட்டப்பா இவங்க அதுக்கு பக்கத்துல போன மாதிரி தெரியல. இந்த சிறுவன் அந்த மரத்திற்கு அருகில் செல்கின்றான். சென்றவன் மிக மெதுவாக தன்னுடைய ஒரு கையை வலது கையை அந்த மரத்தின் மேல் வைக்கின்றான். வைத்துவிட்டு இரண்டாவது இடது கரத்தையும் வைக்கின்றான். வைத்துவிட்டு பின்னால திரும்பி பார்க்கிறான் தன்னோட ஸ்கூல் பசங்களை. அத்துணை பசங்களும் ஸ்கூல் பேக்கோட வந்து ஓடி சத்தம் போட்டுட்டு வந்து அந்த மரத்தை தள்ளுகின்றார்கள். அப்பொழுது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சொல்கின்றார், ஒரு சிறுவனுக்கு இருக்கின்ற புத்தியும் கூட நமக்கு இல்லையே, ஊர் கூடி தள்ளலாம், அது நிச்சயமாக விலகிவிடும் அப்படின்னு. அப்ப நமக்கு தடையாக இருக்கின்ற ஒன்று ஊர் கூடினால்தான் அதை தள்ள முடியும். தேவையும் கூட ஊர் கூடனால் தான் தள்ள முடியும். நமக்கு கண்ணுக்கு எதிர ஒரு ஊழல் நடக்குது. அவங்க 3 பேருடைய ஆதங்கமா தான் மரண தண்டனை எனும் சட்ட திருத்தம் இப்போதைக்கு நிச்சயமாக முடியாது. அது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அது இல்லாம நம்ம அந்த தேசத்தை சார்ந்தவர்கள் இல்லைங்க. நமக்கு நம்முடைய உயிரை எடுத்தவனையும் கூட காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையை சொல்லிவிட்டு சென்றவர் மகாத்மா. அந்த மகாத்மா தேசத்தந்தை வாழ்ந்த பூமி யாரையோ காப்பாத்திட்டு இருக்கோம், நம்ம அவருடைய சக மனிதனை கொல்ல முடியாது. அதனால சட்ட திருத்தம் இப்போதைக்கு முடியாதுங்கிறத விட கூடாது, தேவையில்லை. அவனை திருத்துறதுக்கு பார்க்கணும். ஒரு மனிதனை திருத்துவதுதான் இருக்கிறது அத்துணையும். அப்பதான் நம்ம எதிர்பார்த்த வல்லரசு நாடாக முடியும். நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களின் குருநாதர் அவர்கள் சொல்லி 2020 வல்லரசு என்பது அதற்குத்தான். அவர் தன்னுடைய குடியரசு அரண்மனையிலிருந்து அவர் வெளியே வருகின்ற பொழுது தன்னுடைய ஒரே ஒரு பெட்டி, அதுவும் வைத்திருந்த 2 உடையுடன் வெளியே வந்தாரு. அவரை போன்ற ஒரு நல்லவர் வேண்டும். இதுக்கும் எல்லாரும் நல்லவர் அப்படி மாற வேண்டும். அடுத்தது தேச துரோகிகளாக பிரகடனம் செய்வது என்பதும் தேவையில்லை. ஊர் கூடி தட்டி கேட்கின்ற பொழுது அவன் உள்ளபடியே திருந்து விடுவான். உள்ளபடியே பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறவங்களுக்கு கையெழுத்து செய்கின்றவர்கள் அத்துணை பேருமே உள்ளுக்குள்ள பயந்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம எப்போ அவங்க அப்படியே லிப்ட் பண்ணி விடுறோமோ அப்பொழுதுதான் அவர்கள் மேலே போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதால் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. ஞானத்திலே பரமோணத்திலே அன்னதானத்திலே உயர் தானத்திலே கவிதையிலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர்ந்த நாடு. தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே, இதுதான் ரொம்ப முக்கியம். நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே ஒரு சாத்திரம் கண்டு தர்மத்திலே உயர்ந்த நாடு நம்முடைய பாரத நாடு என்பதால் பாரதியினுடைய நிறைவு வார்த்தைகளாலேயே இந்த தீர்ப்பின் நிறைவாக சொல்கின்றேன். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடிகளும் எனும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகம் கற்கும் வழிதேடி விதியிருந்த செய்கை செய்தால் கர்மத்தை மேன்மேலும் காத்திருப்போம், கட்டுண்டோம் பொறுத்திருப்போம், தர்மத்தை மீண்டும் காப்போம், அதற்கு தனு உண்டு காண்டிபம் அதன் பேர் என்று சொன்னார். நம்ம கொஞ்சம் அப்படியே மாற்றி சொல்லணும். தர்மத்தின் வாழ்வதனை ஊழல் என்கின்ற சூது கம்பி இருக்கின்றது. இங்கே தர்மம் என்பது நம்முடைய பாரத நாடு. இதை காப்பாற்றுவதற்கு இந்த சூது நிச்சயமாக களையப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கு ஒரு காண்டீபம் உண்டு. அந்த காண்டீபம் எது என்று சொன்னால் ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் என்கின்ற ஒரு காண்டீபம் உண்டு. நல்லா தட்டாங்க. இது ஒரு பாராட்டுகள் சொல்றதுக்கு கூட யோசிக்கிறோம்னா எங்க போய் எடுத்துக்கிட்டே. அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வில் தயாரா இருக்கு. அதை தூக்குகின்ற பலம் யாரிடம் இருக்கின்றது என்று சொன்னால் இளைஞர்களாக உங்களிடம் தான் இருக்கின்றது. நீங்கள் எங்களை ஊர் கூடி தட்டி கேட்க வேண்டும் என்று கேட்டால் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் ஒன்று திரள்வோம் என்று சொல்லி கட்டுண்டது போதும், பொறுத்திருந்தது போதும், அனைவரும் சேர்ந்து ஒன்று கூடி இந்த ஊழல் என்கின்ற மாய அரக்கனை ஒழித்து கட்டுவது மட்டுமே நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். பணம் மட்டுமே வாழ்க்கையாக விடாது. பணம் மட்டுமே வாழ்க்கையாக விடாது. பணத்தையும் தாண்டி வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்பதால்
எங்கெங்கு ஊழல் நடக்கின்றதோ அங்கெல்லாம் தட்டி கேட்பதற்கு நாம் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். நம்மை தயார்படுத்துவதற்கு நிச்சயமாக இந்த இயக்கம் உறுதுணையாக இருக்கும். நான் ஐயாட்ட கேட்டேன்னா, ஏங்க நாங்கள் எங்காவது இப்படி நடக்குது, கைவிட்டு வாங்குறாங்க அல்லது வேற ஏதாவது நடக்குது, நாங்கள் போய் தட்டி கேட்கிறோன்னு வைங்க, நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்களான்னு கேட்டோம். நிச்சயமாக உறுதுணையாக இருப்போம் என்று அவர் 200% உறுதி கொடுத்திருக்கின்றார். அந்த வகையிலே இந்த நிலை இந்த அரங்கிலே விளைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து செல்வதற்கு முன்பு நம்முள்ளே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். இந்த ஊழல் எனும் கொள்ளையினை ஊர் கூடி தட்டி கேட்பது தட்டி கேட்பது தட்டி கேட்பது என்பதை நமது தீர்ப்பாகவும் நமது எண்ணமாகவும் கொண்டு செல்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அத்துணை பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நடுவர் திருமதி மகேஸ்வரி சத்குரு அவர்களே.